இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ஆடுகளம் சீரியலோட ஹீரோயின் சத்யபிரியாவை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட உண்மையான பெயர் டெல்னா டேவிஸ். இவங்க 1995 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி கேரளாவில் உள்ள திரிசூரில் பிறக்கிறாங்க. இவங்க அப்பா பெயர் டேவிஸ். இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. அவங்க பெயர் டெல்மி டேவிஸ். அவங்க தன்னோட பள்ளி படிப்பை கேரளாவில் உள்ள திரிசூரில் தான் முடிக்கிறாங்க. அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு அப்படின்னு வரும்போது இவங்க பிஏ லிட்ரேச்சர் அண்ட் ஜேர்னலிசம் எடுத்து 3 வருஷம் அதை படிக்கிறாங்க. அவங்க அக்கா ஜேஎஸ்எஸ் மெடிக்கல் காலேஜ் மைசூரில் இருக்கிற காலேஜில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டர் அந்த ஃபீல்டில் ஆசை. இவங்களுக்கு லாயர் அப்படிங்கிற மாதிரி தான், லாயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதுக்கு முன்னாடி நான் ஜேர்னலிசம் படித்து கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பிஎல் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா எப்படியோ 2 பேரும் நல்லா படித்தா போதும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அக்காவுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கல அப்படின்னாலும் டயட்டீஷியன் சீட்டு கிடைக்கிது. ஸோ அதை எடுத்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்ட் தெரசா காலேஜில், எர்ணாகுளத்தில் இருக்கிற சென்ட் தெரசா காலேஜில் இப்போது லெக்சரராகவும் இருக்காங்க, ஃபேமஸ் டயட்டீஷியனாகவும் இருக்கிறாங்க. இவங்க பெங்களூரில் உள்ள ரேவா யூனிவர்சிட்டியில் பிஎல் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த டைமில் சூழ்நிலை படிக்க முடியல. அதுக்கு காரணம் இவங்களுக்கு கிடைச்ச பட வாய்ப்பு தான். இவங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸில் ஜேர்னலிசம் அப்படின்னு எடுத்தனால அங்கே நிறைய செலிப்ரிட்டிஸ் தான் அடிக்கடி வந்திருக்காங்க. அப்படி வரும்போது இவங்களோட ஃபேஸ் படத்துக்கு நல்லா செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து ஒரு ரைட்டர் தான் இந்த மாதிரி நீங்கள் எங்கள் இதில் நடிக்கிறீங்களாம்மா, படத்தில் நடிக்கிறீங்களா, ஒரு சின்ன சீன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அப்படி இவங்க நடித்தது தான் 2014 விடியும் வரை பேசு அப்படிங்கிற படம். அதுக்கப்புறம் ஊதா, ஆக்கம் இந்த மாதிரி படம்லாம் நடித்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2015 பற்ற அப்படிங்கிற படம் நடிச்சிருக்கிறாங்க. மலையாளத்தில் யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமஸ் காமெடியன் கவுண்டமணியோடு சேர்ந்து 49 அப்படிங்கிற படத்தில் நடித்தாங்க. ஸோ இதன் மூலியமாக கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2016 ஹாப்பி வெட்டிங், நனையாத மலையே அப்படிங்கிற படமெல்லாம் நடித்தாங்க. 2017 பாரதி ராஜாவோட சேர்ந்து குரங்கு பொம்மை அப்படிங்கிற படம் நடிக்கிறாங்க. அந்த டைமில் தான் இவங்களுக்கு சூர்யா டிவியில் இருந்து அவரில் ஓரல் அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. அதில் நந்திதா அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணுறாங்க. அப்போ தான் மலையாளம் சீரியலில் அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க. இருந்தாலுமே அவங்க மலையாள படங்களையும் தமிழ் படங்களையும் விடலை. நம்ம கிடைக்கிறதெல்லாம் நடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதன் மூலியமாக அவங்க நம்மளே பிஎல் படிக்கணும், யாரையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, யாரோட அமௌண்ட்டும் நம்மளுக்கு தேவை கிடையாது, நம்ம சம்பாரித்து அதன் மூலியமாக படிக்கணுன்றதுக்காக சின்ன சின்ன படங்களில் சின்ன சின்ன ரோல் எடுத்து நடித்து அந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறாங்க. 2019 நீங்கள் கேமரா நீசத்தானோ அப்படிங்கிற ஒரு மலையாள மூவிலையும் நடிக்கிறாங்க. இவங்களுக்கு ரோல் மாடல் டான்சர் சோபனாவும் பிரியங்கா சோப்ராவும் தானே. எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அது சின்னது பெருசு அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை எடுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தானா.
எதுக்கு நீங்கள் வந்து லாயர் படிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு இவங்கள்ட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்டப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, நான் சின்னதில் இருந்தே வந்து ரொம்ப அதிகமாக பேசுவேன். அப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல லாயராக வருவ, நீ அப்படி வாய் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே எனக்கு ஒரு கட்டத்தில் நம்ம லாயரான என்ன, ஏன்னா படத்துலலாம் லாயர் அப்படின்னு காமிச்சா ரொம்ப அப்படி ஒரு சீனோட காட்டுவாங்க, நம்மளும் அந்த மாதிரி நல்லதாக வரணும் அப்படின்னு நினச்சி தான் லாயர் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஜேர்னலிசம் படிக்கும்போது தான் லாயர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரேவா யூனிவர்சிட்டியில் தான் எனக்கு அதை பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பல நாள் ஆசையாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 2020 வந்து ரோஜா சீரியலில் ரோஜாவோட ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அந்த வாய்ப்பு எதன் மூலியமாக வருது அப்படின்னா, இவங்க அன்பேவா சீரியலில் பூமிகா அப்படிங்கிற ஹீரோயின் ரோல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் அந்த சீரியல் வந்து போகுது. அந்த டைமில் தான் இவங்களுக்கு ரேவா யூனிவர்சிட்டியில் வந்து பிஎல் படிக்கிற வாய்ப்பும் கிடைக்கிது. இங்கே எப்போல்லாம் ஷூட்டிங்கும் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் ரேவா யூனிவர்சிட்டியில் இவங்க அவங்களுக்கு பிடிச்ச பிஎல்லும் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களே ஃபீஸ் கட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் வந்து படித்தா அந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அதனால் அட்டண்டன்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வந்து போவாங்களாம். அதே மாதிரி ஷூட்டிங்கும் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் வந்திருக்கிறாங்க. 3 இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் அவங்களே சொல்லிட்டாங்க, சரிகமா ப்ரொடக்ஷனில் வந்து இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது, அதனால் வந்து எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் வந்து வேறு யாரையாவது போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டைம்லாம் அவங்களுக்கு வந்து அங்கே ஃபைனல் செமஸ்டர் அந்த மாதிரியும் இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த சீரியலில் இவங்க வந்து இறந்து போகிற மாதிரியான சீக்வன்ஸை வந்து காமிச்சு அதை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தவங்களை வந்து வேறு ஒய்ஃப் அவங்க கட்டுற மாதிரி ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. இவங்களோட ரியல் லைஃப்பில் இருந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது தான் வந்து அன்பேவா சீரியல். ரியல் லைஃப்பில் இவங்க ரொம்பவே கொஞ்சம் ரூடாக எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற மாதிரி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அன்பேவா சீரியலில் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் தான் அந்த டைரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்டாக இருந்தால் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி அனலைஸ் பண்ணி ஒரு விஷயமும் தன்னோட ரியல் லைஃப்பில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக், அந்த பிரேக்கில் போயிட்டு நல்லா அவங்க என்னெல்லாம் முடிக்கணும், அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் இது இருக்கோ அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சன் டிவியில் திரும்ப அதே ப்ரொடக்ஷன் சரிகமா ப்ரொடக்ஷன் வந்து ஆடுகளம் அப்படிங்கிற ஒரு சீரியல் எடுக்க போகிறோம், அதில் நீங்கள் தான் ஹீரோயினாக நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இல்லை கொஞ்ச நாள் நடிக்க வேண்டாம், படமோ சீரியலோ நடிக்க வேண்டாம் அப்படின்னு தான் யோசிச்சுருக்காங்க. அப்போ அவங்க அக்கா டெல்மி வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ எடுத்த நடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படி சொல்ல காரணம் இந்த சீரியலோட யார் யார் நடிக்கிறாங்க, அதில் யார் யார் நடிக்கிறாங்கன்னு கேட்டபோது டெல்லி கணேஷ் சார் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னதை வச்சே இவங்க வந்து உனக்கு பாட்டி தாத்தாவாக வந்து 2 ஃபேமஸான நடிகர் நடிகைகள் நடிக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருந்து நீ நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம், அதனால் வந்து இந்த ஸ்டோரியை வந்து வேண்டான்னு சொல்லிடாத, போய் நடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு யோசனையாக இருந்தாலும் ஏன்னா கிராமத்து பொண்ணு இந்த மாதிரி மாமியாரை வந்து
பழி வாங்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற கேரக்டர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் அக்கா சொன்னதுக்காக ஒத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு டெல்லி கணேசர் இறந்த டைமில் இவங்க இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் இது பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா அந்த முதல் நாள் நைட்டு கூட அவர் என்கிட்ட அவ்வளோ பிரிஸ்காக பேசினார், அவ்வளோ ஸ்ட்ரென்தனிங்காக இருந்தார். அவரோட டக்குன்னு அவரோட டெத்து ஏற்றுக்கிறவே முடியாத ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டில் எப்படி தான் நடிக்க போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி பல யோசனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறமும் அவங்க அக்கா கிட்ட தான் திரும்ப போய் நானும் இதில் இருந்து லெஃப்ட் ஆகிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்காக தான் நான் அவர்கிட்டேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணலான்ட்டு தான் நான் நடிக்கவே போனேன். ஆனால் இப்போது அவரோட இறப்பே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க, அதில் நடிக்கிற மற்றவங்கள்ட்ட இருந்தும் நீ இது கேதர் பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். உனக்கு எல்லாமே எந்தெந்த விஷயங்கள் ஒரு கிடைக்காம போகுதோ அது எல்லாமே நீ கிடைக்க பண்ணிக்கிறது அது உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது அந்த சீரியலில் தாத்தா பாட்டியாக கொஞ்ச நாள் அவர் நடிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சிட்டி லைஃபுக்குள்ளே இப்போது வந்துட்ட மாதிரியும் இப்போ எப்படி இவங்களோட வருங்கால மாமியாரோட வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிறதும் தான் கதைக்களமாக இருக்குது. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.